தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, சமாதானம் தான் பேசிகிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய அதே பொய்யை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் மறுபக்கம் இருந்து வரக்கூடிய தகவல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ஏர்பேஸில் கூட 35க்கும் மேற்பட்ட விமானங்கள் இருக்கு, 15க்கும் மேற்பட்ட ஆயில் டேங்கர்ஸ் இருக்கு. அதாவது போருக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை எல்லாத்தையும் இவங்க ரெடியாக தான் வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் மறுபக்கம் நாங்கள் சமாதானம் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தைக்கு தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. அதுலேயும் பார்க்கும்போது ஆர்மோஸ் இன்னும் எங்கள் கையில் தான் இருக்குது, ஆனால் ஈரான் அதை பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ட்ரம்ப் கிளைம் பண்ணிட்டு 1000 கப்பலுக்கு மேலே இந்த மே மாதம் 3 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த மே ஜூன் ஜூலை இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல கிட்டத்தட்ட ஆகஸ்டே வந்துருச்சு. 3 மாசத்துல 1000 கப்பல் எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு போச்சு. அப்போ சொல்லுங்க, ஆர்மோஸ் யார் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் கேட்டிருக்காரு. ஆக்சுவலா 1000 கப்பல் இந்த 3 மாசத்துல கடந்திருக்குமான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா போர் நடந்துச்சு ரமலான் சமயத்துல. அப்புறம் ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போர் நின்றுச்சு. அந்த சமாதானம் அப்படி இப்படின்னு போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரமலான்ல ஆரம்பிச்ச போர் ஒரு 40 நாளைக்கு மேல நடந்துதான் நின்றுச்சு. அதுக்கப்புறம் சமாதானம் பேசினாலும் பார்த்தா அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, அப்பப்ப தாக்குதலை செஞ்சுட்டு இருந்தனால இவங்க ஆர்மோஸை திறக்காம தான் வச்சிருந்தாங்க. அதனால இந்த 3 மாசத்துல பல தடவை பார்த்தீங்கன்னா கண்ணி வெடி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஈரான் மிரட்டினதாகட்டும், வந்திருக்க கப்பலை திருப்பி அனுப்பிச்சதாகட்டும், 10க்கு தாக்குதலை நடத்தினதாகட்டும், ஆர்மோஸை இழுத்து மூண்டதுன்னு சொல்லிட்டு பல கட்டமாக அங்க கப்பலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம தான் இருந்துச்சு. அதுலேயும் அங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளே குவைத்து சுத்தமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேஸ் சப்ளை ஆகட்டும், ஆயில் சப்ளை ஆகட்டும் நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆயில் சப்ளையை ஆர்மோஸ் வழியா பண்றதெல்லாம் நிறுத்திட்டாங்க. யுஏஇ பண்ண முடியல, இன்னும் பல நாடுகள் அந்த பக்கம் இருந்து பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு 1000 கப்பல் போயிருக்குன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிளைம் பண்ண முடியும்? அது ஒரு ஃபால்ஸான கிளைமா தான் இருக்கு. அடுத்து இது எல்லாத்துக்கும் மேல இவங்க எதுக்கு போற ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத இவங்க மறந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. அத்தனைக்கும் அணு ஆயுதத்தை பத்தி பேச்சுவார்த்தை போச்சு, கையெழுத்து போட்டு தரோம், அணு ஆயுதம் நாங்க தயாரிக்க மாட்டோம்னு ஈரான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல போய் அடிச்சாங்க. இப்ப அடிச்சதுக்கு பிறகு இவங்க ஆர்மோஸை மூடிட்டாங்க. இப்ப ஆர்மோஸ்ன்னு சொல்லிட்டு அணு ஆயுதத்துக்கு ஆரம்பிச்ச போர் ஆர்மோஸுக்காக இழுத்துட்டு இருக்கு. இப்ப அதிகமாக அவர் எதை பத்தி பேசுறாரு ட்ரம்ப்னு பார்த்தா ஆர்மோஸை பத்தி தான் பேசுறாரு. இன்னைக்கு கூட என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, இது பல தசாப்தங்களாக நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த போர் தீர்வு கொடுக்கும், நாங்க சமாதானத்தை நோக்கி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், ஈரான் தான் ஒத்து வரணும், எங்களுடைய கதவுகள் திறந்தா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி வச்சிருக்காரு. ஆனா எங்கேயோ பிரச்சனையை ஆரம்பிச்சு எதுலயோ கொண்டு போய் முடிச்ச மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பிரச்சனையை தொட்டு இன்னொன்று பிரச்சனை அந்த பிரச்சனையை இவங்க சரி பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நாங்க எதுக்கு அமெரிக்காட்ட பேச்சுவார்த்தைக்கு போனோம், யார் சொன்னா நாங்க கெஞ்சிட்டு இருக்கோன்ட்டு? இன்னைக்கும் ட்ரம்ப் போய் தான் சொல்லிட்டு இருக்காரு, எங்களுக்கு அவங்கள்ட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, நாங்க அவங்கள நம்புறதாவே இல்லை, நாங்க இப்போது ஓமன்ட்ட பேசிட்டு இருக்கோம், ஓமான்ட்ட பேசி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அங்க ஹார்மோஸ்ல வரக்கூடிய அந்த காசை நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம், நீயும் ஸ்ட்ராங்கா இரு, அமெரிக்காவுக்குலாம் பயப்படாத, நாங்க இந்த பக்கம் வாங்குறோம், நீ அந்த பக்கம் வாங்கு, எல்லாம் சேர்ந்து வாங்கி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓமான்ட்ட ஒரு வாரமா பேசிட்டு இருக்காங்களாமா. ஓமானுடைய தலைவர்கள் டெஹ்ரான், ஈரானுடைய தலைநகரத்துல இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்காக. அதை சொல்லிட்டு இதைதானே நாங்க பேசிட்டு இருக்கோம், நாங்க எதுக்கு போய் அமெரிக்காட்ட சமாதானம் கேட்க போறோம், அவங்கதான் ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு போரை நிறுத்தி வச்சிருக்காங்க, மற்றபடி அவங்கள்ட்ட சமாதானம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் பெசக்சியான் அவர்கள் இன்னைக்கு ஒரு புனித ஸ்தலத்துக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல போயும் இதை ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு, அமெரிக்காட்ட நாங்க கெஞ்சல, அமெரிக்கா பாத்தீங்கன்னா இன்னும் ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க, எங்களுக்கு அவங்கள்ட்ட கெஞ்சணுங்கிற எந்த அவசியம் இல்லை, நாங்க பார்த்தா எங்களுடைய முப்படைகளும் தயாரா தான் இருக்குது அப்படிங்கறதை அவர் அறிவிச்சிருக்காரு. அப்ப ஈரான் தரப்புல இருந்து ஐஆர்ஜிசி தரப்புல இருந்தும் சரி, இன்னும் பெசக்சியான் தரப்புல இருந்தும் சரி, கவர்மெண்ட்டும் ஐஆர்ஜிசி 2 பேருமே நாங்க அமெரிக்காட்ட கெஞ்சல, சமாதானத்தை எதிர்பார்க்கலைங்கிறாங்க. ஆனா ட்ரம்ப் நாங்க அடிக்கலான் இருந்தோம், இஸ்ரேலோட சேர்ந்து இந்த வாரம் ஃபுல்லா ஒரு கடுமையான அட்டாக் கொடுத்துருப்போம், ஆனா பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல ஈரான் தான் என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான்கிட்ட சொல்லி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டா, பேச்சுவார்த்தையா அது யார் செய்யறா, இப்ப
எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ பாகிஸ்தானும் என்ன ஆகிறாங்க, இந்த ஆட்டத்திலேருந்து விலகுறாங்க. அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யார் பேச்சுவார்த்தை செய்கிறாங்கன்னே சொல்லாமல் போயிட்டாங்க. சவுதியா இல்லை பாகிஸ்தானா கத்தாரா இல்லை வந்து வேறு யார் இருக்க போகிறாங்கன்னே தெரியல. நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஈரான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்கவே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதுலேருந்தே நல்லா தெரியுது ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கு அமெரிக்கா. ஆயுதங்களை தயார் பண்ணுறதுக்கான ஒரு டைமை தான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா 2 நிறுவனங்கள் இடத்துல வந்து அடுத்த கட்ட ஆயுத தயாரிப்பை அவசரப்படுத்துறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நேத்து போய். அப்ப நேத்து வந்து 2 நிறுவனங்கள் வந்து ஆயுதம் தயாரிச்சு கொடுங்க, எங்களுக்கு பத்தல, அதுவும் 2 மாசத்துக்குள்ள அதிகமான ஆயுதத்தை கேட்டு இவங்க ஒப்பந்தம் போடுறாங்கனாவே ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. ஆயுத பற்றாக்குறைனா ஆயுதமே இருக்காதான்னு கேட்டா அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. பொதுவாகவே ஒரு நாட்டுக்கு பாதுகாப்புக்காக ஒரு சில ஆயுதங்களை வந்து அவங்க நிறுத்தி வச்சுப்பாங்க. அதை இருக்கும் போதே வந்து போர் செஞ்சு முழுசா தீர்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து எந்த பக்கம் இருந்து வேணா அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். அதுவும் அமெரிக்காக்காரன் வம்பிழுக்காத நாடே இல்லைங்கிறனால அவன் முழு ஆயுதத்தையும் தீக்க விட மாட்டான். ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்து இவங்க சண்டை போடுவாங்க. அதனால வந்து பார்த்தா தாக்குறதுக்கான ஆயுதம் வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் அவங்க உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் வந்து சண்டை போடுற காரணமே அமெரிக்கா தான். ஆயுதத்தை கொடுத்து நீ சண்டை போடுன்னு சொல்லிட்டு தூண்டி வைக்கிறாங்க. அதுலேயும் இஸ்ரேலுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் வந்து லெபனான்ல அடிக்கிறான், இஸ்ரேல் வந்து காசால அடிக்கிறான். இவன் அடிச்சுக்கிட்டே இருப்பானா, அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ இதெல்லாம் மீறி ஈரானுக்கு கொடுக்கணும்னா, ஈரானை அடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னா மத்திய கிழக்கு நாடுகள் ஃபுல்லாக வந்து ஈரான் கை வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு தளமாக இருந்தால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பல தளங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 நாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தா அமெரிக்காவால் 11 நாட்டுக்கு ஏவுகணை கொடுக்குற அளவுக்கு இல்லாமல் போயிருக்கு. அதனால் அவசரமாக வந்து ஏவுகணை உற்பத்தி செய்ய சொல்லியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்களிடத்துல வந்து பார்த்தா போதுமான ஆயுதம் தான் இல்லை. அதை வந்து பார்த்தீங்கன்னா மலுப்பறக்காக அவங்க கெஞ்சுறாங்க, நாங்கள் வந்து சமாதானத்துக்காக வெயிட் பண்ணுறோம், இல்லைன்னா அடிப்போம், ஆர்மோஸ் எங்கள் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆர்மோஸ் விஷயத்துல ஈரான் விட்டு தர மாட்டாங்க, அமெரிக்காவும் விட்டு தர மாட்டாங்க. இன்னொரு போர் அப்படிங்கிறது சீக்கிரமே ஆரம்பமாக தான் போகுது. கடைசியா இஸ்ரேலுடைய தரைப்படையும் இன்னும் கடற்படையும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து வந்து அவங்களுடைய பயிற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாவே இது சாதாரணமாக அப்படிங்கிற மாதிரி இல்லை. இது வந்து அவசரமாக போர்க்காலத்தில் எடுக்கக்கூடிய ஒரு அவசர பயிற்சியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்தது வந்து இஸ்ரேல் போரை மறுபடியும் எங்கேயோ ஆரம்பிக்க போகிறாங்க. வெறும் கடற்பயிற்சி மட்டும் எடுத்திருந்தா அது ஈரான் மேலே ஆரம்பிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். ஏன்னா ஈரான் மேலே அடிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு கடற்பயிற்சி தேவைப்படுது. மற்ற இடத்துல பெருசாக வந்து கடற்பயிற்சி அப்படிங்கிறது கம்மியாக தான் தேவைப்படுது. ஆனால் அவங்க லெபனான்லேயும் கடற்பயிற்சி தேவைப்பட்டு இருக்கு. ஏன்னா கடல்ல இருந்து வந்து இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. முக்கியமா காசால கடல்ல இருந்தே வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த போர்க்கப்பல்ல இருந்தெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள் மேல. அதனால கடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் காசாவை அடிக்கிறதுக்காக பண்றாங்க. ஏன்னா இப்ப ஆயுதத்தை வந்து சரண்டர் பண்றோம், நீங்க வந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு காசால இருந்து போராளிகள் கேட்கறாங்க. அதை வந்து இப்ப இஸ்ரேலுக்குள்ள வந்து மறுக்கிறனால காசாவை அடிக்கிறதுக்காக தான் தரை பயிற்சியும் அதுக்கப்புறம் கடற்பயிற்சி எடுக்கிறாங்கன்னு ஒரு தரப்புல சொல்றாங்க. ஒரு தரப்புல வந்து கடற்பயிற்சி அப்படிங்கிறது ஈரான் அடிக்கிறதுக்காகவும் தரை வழியாக நடக்கக்கூடிய அந்த தரைவழி பயிற்சி அப்படிங்கிறது காசாக்குள்ள மறுபடியும் நுழைய போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வருது. ஆனா இது ஈரானுக்கா இல்ல வந்து காசாவுக்கா இல்ல ஈரான் காசா ரெண்டுக்குமே சேர்த்து இவங்க எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா ரொம்ப வேகமாக இஸ்ரேல் அடுத்த ஒரு போரை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா ஒரு முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முப்படைகளையும் வந்து பாத்தீங்கன்னா தயார் நிலையில வைத்துட்டு இருக்காங்க. எந்த நேரம் வேணா இஸ்ரேல் இன்னொரு போரை வந்து ஆரம்பிப்பாங்க. இதுதான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.